guys, welcome to the Multimax channel. So, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டே 2 ஆஃப் மிஷின் லேர்னிங் தான். ஸோ வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வந்துருக்கு. ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் வீடியோ ரொம்ப லாங்காக போகணும்னு இருக்கு. ஏன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லி தர போகிறேன். அதை கிளியராக நீட்டாக ஃபுல்லாக உங்களுக்கு புரியும்படி தெளிவாக சொல்லி தர போகிறேன். ஒரே ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒரு எக்ஸாம்பிள், அதை தான் நான் சொல்லி தர போகிறேன். கிளியரா உங்களுக்கு சொல்லி தருவேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்லி தரப்போறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோல வரக்கூடிய எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க மிஷின் லேர்னிங் பாஸ் ஆயிருப்போம், ஃபுல் மார்க்ல பாஸ் ஆயிருப்போம். ஸோ அந்த அளவுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ இந்த வீடியோவை கவனமாக பாருங்க. நான் இதை தியரட்டிக்கல் ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், சரிங்களா? ஸோ ஓகே, ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு மிஷின் லேர்னிங் டே 2. பயப்படவே வேணாம் கைஸ், எல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு மேங்கோ எக்ஸாம்பிள் பண்ணி ஃபுல்லா சொல்லி புரிய வைக்க போறோம். ரெடியா? போலாமா? ஓகே, போலாம். ஃபர்ஸ்ட் மிஷின் லேர்னிங்னா என்ன ஆல்ரெடி சொல்லி தந்ததுதான். ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேட்டுக்கோங்க. மனுஷன் எப்படி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து கத்துக்கிறானோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்து கத்துக்க வைக்கிறது தான் மிஷின் லேர்னிங். புரியுதா? நான் அதுல நிறைய இங்கிலீஷ் எல்லாம் எழுதியிருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க கண்டுக்க வேண்டாம். நான் சொல்றதை மட்டும் நீங்க ஒரு நோட் எடுத்து எழுதிக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, ரூல்ஸ் எல்லாம் நம்ம டைப் பண்ண மாட்டோம், டேட்டா கொடுப்போம், கம்ப்யூட்டர் பேட்டர்ன் கண்டுபிடிக்கும். இதுதான் திரும்ப சொல்றேன், மனுஷன் எப்படி எக்ஸாம்பிள் பார்த்து கத்துக்கிறானோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸும் எக்ஸாம்பிள் கொடுத்து கத்துக்க வைக்கிறது தான் மிஷின் லேர்னிங். ரூல்ஸ் எல்லாம் நம்ம டைப் பண்ண மாட்டோம், டேட்டா கொடுப்போம், கம்ப்யூட்டர் பேட்டர்ன் கண்டுபிடிக்கும். ஓகே, இங்க என்ன கொடுத்துருவீங்க? வாட் இஸ் மிஷின் லேர்னிங்? Machine learning is teaching a computer to identify patterns from data instead of manually coding rules. கம்ப்யூட்டருக்கு டீச் பண்றது பேட்டர்ன்ஸை எப்படி டேட்டால இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றத, கோடிங் இல்லாம ரூல்ஸ் இல்லாம பேட்டர்ன்ஸை வச்சு டேட்டால இருந்து கண்டுபிடிக்கும், அவ்வளவுதான். Think of it like teaching a child. You show them examples and they learn to recognize patterns on their own. ஓகே, நீங்க என்ன நினைச்சுக்கணும்னா, நீங்க வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறீங்க குழந்தைங்களுக்கு. நீங்க கிளாஸ் எடுக்கும்போது முதல் 2 விஷயம் நீங்க பேட்டர்ன்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் 3வது வாட்டி அதுங்க தான் பண்ணணும், நீங்க பண்ண மாட்டீங்க, ரைட்டா? அதுதான் இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்க்கலாம். How can a computer tell whether a mango is raw or ripe? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, மேங்கோ பழுத்த பழமா பழுக்காத பழமா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போறோம் கைஸ். ஸோ இது மட்டும் தான் இன்னைக்கு சொல்லி தர போறேன். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்தது? கம்ப்யூட்டர்ஸ் கான் டேஸ்ட் ஆர் ஸ்மெல் மேங்கோஸ் லைக் we do, so we need to teach them differently, ரைட்டா? இப்போ ஒரு சின்ன பிள்ளைக்கு நீங்க சொல்லி கொடுக்குறா இருந்தா அதை பிள்ளைகிட்ட பழக்கம் கொடுத்து கஞ்சி சாப்பிட்டு டேஸ்ட் ஆகுதுன்னா ரைப்பன், டேஸ்ட் இல்லைன்னா அதை அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனா கம்ப்யூட்டருக்கு நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாது, ரைட்டா? ஸோ நமக்கு வேற அவங்க கம்ப்யூட்டருக்கு நம்ம கொஞ்சம் வேற ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம சொல்ல முடியும். அது என்னன்றதை பார்ப்போம். லைட்ல நான் என்ன சொல்லி தர போறேன்னா ப்ராப்ளம்ஸ். சரியா? நம்ம இப்போ என்னன்னா, ஓகே, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம இப்போ ஒரு மேங்கோ பேஸ்கெட் இருக்கு. அதுல சில மேங்கோ ரானா என்னது? பழுக்காத பச்சை கலர் மேங்கோ, அதுதான் ரா. இருக்கா பச்சை கலர், அதுதான் ரா. ரைப்பன், சில மாங்காய் வந்து ரைப்பனா இருக்கு, பழுத்த பழம் இருக்கு. இப்போ கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லலாம், இது ரா மேங்கோ, இது ரைப்பன் மேங்கோ. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம பேஸ்கெட்ல பழம் இருக்கு, பழுத்த பழம் பழுக்காத பழம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல இது வந்து பழுக்காத பழம், பச்சை கலர் தான் பழுக்காத பழம். பழுக்காத பழத்துக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும், அதையும் சொல்லணும், எனக்கு சரியா தெரியல பழுக்காத பழத்தோட வெயிட். பழுத்த பழம்னா மஞ்சள் கலர்ல இருக்கும், அதுக்கு ஒரு வெயிட். அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்லி கொடுப்போம், சரியா? இப்போ நான் ஒரு இதை தவிர்த்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா, ChatGPT ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ChatGPT, ஜெமினி, அந்த மாதிரி அப்படி நிறைய ஏஐலாம் நம்ம பெர்சிலேட்டிவ் ஆர்டலோட அதெல்லாம் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க 1 இயருக்கு. எதனால? நம்ம வந்து ஏஐக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். நம்ம ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்காங்க,
நம்ம கொடுக்க கொடுக்க அது இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகும். ஸோ அதுதான். ஓகே, நம்ம அந்த இதை விட்டுட்டு இங்கே வரலாம். இப்போ நான் சொல்லி தந்தது புரிஞ்சிச்சா? கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். இதில் நம்ம இந்த ஸ்லைடில் என்ன போட்டிருக்கோம்னா அந்த ப்ராப்ளம் சால்விங். மேங்கோனா க்ரீன் கலரில் இருக்கும், ஃபிம்மாக இருக்கும், ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும், சோறாக இருக்கும், புளிப்பாக இருக்கும். யூஸ்டு ஃபார் பிக்கிள் அண்டு சட்னி. இது சட்னி செய்யறதுக்கும் ஊறுகாய் செய்யறதுக்கும் யூஸ் பண்ணப்படுது அப்படின்ட்டு. இப்போ ரைட் மேங்கோனா பழுத்த பழம், எல்லோ கலர்ல இருக்கும், சாஃப்டா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். நம்ம கழுவி ஃப்ரெஷ்ஷாவே சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ சேலஞ்ச் என்னன்னா கம்ப்யூட்டருக்கு புரியாது இல்லையா, கிரீன் கலரு, ஃபிம்மு, சோறு அப்படின்னு ஸ்வீட்டா இருக்கு இப்படின்றதெல்லாம் தெரியாது ரைட்டா. ஸோ அவங்களுக்கு நம்பர்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம ஹெல்ப் பண்ண போறோம் கம்ப்யூட்டருக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. நம்ம மேங்கோவோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அதை கம்ப்யூட்டருக்கு ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லை, அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போறோம். ஓகே, அடுத்த ஸ்லைட் போகலாம். இன்ட்ரடியூசிங் ஃபீச்சர்ஸ். ஓகே, இன்ட்ரடியூசிங் ஃபீச்சர்ஸ்னா என்ன? நான் ஃபர்ஸ்ட் சொல்லி தந்துடுறேன். இந்த ஸ்லைட்ல இருக்கு இல்லையா, இதை தவிர்த்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லி தந்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடுக்குள்ள போறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம மேங்கோவோட டீட்டெயிலாக நம்பர்ஸா கன்வெர்ட் பண்றோம். சரியா? மேங்கோவோட டீட்டெயில்ஸை நம்ம இப்போ நம்பர்ஸா கன்வெர்ட் பண்றோம். இந்த டீட்டெயில்ஸ்க்கு பேர் தான் ஃபீச்சர்ஸ். சரியா? இப்போ மேங்கோனா அதுக்கு தனியாக கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு கம்ப்யூட்டருக்கு நம்ம நம்பர்ஸா கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ நம்ம இதுல வெயிட்டும் கலரும் எடுத்துக்கோம். அதுதான் காமனான ஃபீச்சர். சரியா? நமக்கு தெரிஞ்ச ஃபீச்சரும் அதுதான். உள்ள டெப்தா போய் டீட்டெயிலா தேடணும்னா என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும், நான் இப்போ இதான் சொல்றேன். ஓகே, அதுதான் கொடுத்துருக்கு. வி கன்வெர்ட் மேங்கோ ப்ராப்பர்ட்டிஸ் இன்டு நம்பர்ஸ் கால் ஃபீச்சர்ஸ். ப்ராப்பர்ட்டிஸால நம்ம நம்பர்ஸை மாத்திரம், அதோட பேர் தான் ஃபீச்சர்ஸ். ஃபீச்சர்ஸ் தான் நம்ம வந்து மெஷர் பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்மளாலே டிஸ்கிரைப் பண்ண முடியும். இப்போ மேங்கோட ஃபீச்சர் இது அது. இப்போ வெயிட்டை பாருங்க, வெயிட்டை வந்து கிராம்ஸ் தான் மெஷர் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு 50 கிராம், 125 கிராம். கலர் வந்து கன்வெர்டட் டு நம்பர். 0ல இருந்து 1 வரைக்கும் கன்வெர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி. இப்போ 0ல இருந்ததுன்னா பச்சை கலர், 1க்கு போயிடுச்சுன்னா அது மஞ்சள் கலர். 0ல இருந்ததுன்னா அது பழுக்காத பழம், 1க்கு போயிடுச்சுன்னா பழுத்த பழம். நான் இதை அடுத்த இதுல கிளியரா சொல்லித்தரேன். நான் ஒரு பார் சார்ட் எல்லாம் போட்டிருக்கேன். ஓகே, these two features will help our computer to learn between raw and ripen mango, but we can just use ரெண்டு ஃபீச்சர் வச்சு நம்ம இந்த கலரும் வெயிட்டும் வச்சு கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம ஒன்று வச்சு சொல்லி கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட். சரியா? ஓகே, இப்போ அதோட ஃபீச்சரை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சரை நம்ம இப்போ வெயிட் எடுத்துருக்கோம். வெயிட் மட்டும் போதுமா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வெயிட் மட்டும் வச்சு அதால பண்ண முடியுதா, அது கண்டுபிடிக்குதா அப்படின்றத பார்ப்போம். சப்போஸ் இப்போ வந்து அது கண்டுபிடிக்கலன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பான கலருக்கு போகும், பார்க்கலாம். வெயிட் மட்டும் வச்சு அது கண்டுபிடிக்குதா அப்படின்றது. ஸோ இது என்ன அப்படின்னா, மேங்கோவோட வெயிட் 50 கிராம், 120 கிராம், 300 கிராம்னு பார்த்துருக்கோம். 50 கிராம்னா ஸ்மால் ராமாங்கோ, அதாவது குட்டி பழுக்காத பழம். 125னா மீடியம் பழுக்காத பழம். 300னா பழுத்தும் இருக்கலாம், பழுக்காமலும் இருக்கலாம். 500னா பெரிய பழுத்த பழம். சரி, இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ டவுட் இருக்கும்ல, 300 கிராம் மேங்கோ இருக்கலாம், 300 இது வந்து மேங்கோ ராவா இருக்குமா இல்லை ரைப்பா இருக்குமா? 300 கிராம் மேங்கோ வந்து பழுத்த பழமா இருக்குமா இல்லை பழுக்காத பழமா இருக்குமான்ட்டு ரெண்டுமே இருக்கலாம்ல. நான் சொல்றேன்னா ரெண்டுமே இருக்கலாம்ல. ஸோ வெயிட் மட்டும் வச்சு டிசைட் பண்ண முடியாது. புரியுதா கான்செப்ட்? கிராம் இப்போ 50 கிராம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்லிடுவீங்க குட்டி பழுக்காத பழம். 125 கிராம்ஸ்னா ரா, 500 கிராம்ஸ் தான் பழுத்தது. ஆனா இதே 300 கிராமா இருந்துச்சுன்னா அது பழுக்காதான்னு கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும்? இப்போ சப்போஸ் நீங்க 50 கிராம் கொடுக்குறீங்க, அது உடனே சொல்லிடும் இது வந்து பழுக்காத பழம். நான் வந்து 300 கிராம் கொடுப்பேன். அப்போ கம்ப்யூட்டருக்கு டவுட் வரல, இது பழுத்த பழமா பழுக்காத பழமான்ட்டு. அப்போ
இந்த மாதிரி டைம்ல அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா என்னது வெயிட் கலர் இருக்கா வெயிட்டை வச்சு அதெல்லாம் டிசைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பான கலருக்கு போகும். புரியுதா? ஸோ இதுதான் இதுல கொடுத்துருக்கு இந்த ப்ராப்ளம். பழுத்த பழத்துக்கும் பழுக்காத பழத்துக்கும் சிமிலர் வெயிட் இருக்கு. நிறைய பழுக்காத பழத்துக்கு வெயிட் சேமா கூட இருக்கலாம். எப்படின்னா பழுத்த பழத்துக்கும் பழுக்காத பழத்துக்கும் சில டைம் வெயிட் சேமா இருக்கலாம். சில பழத்துக்கு நிறைய பழத்துக்கு எப்படின்னா ஒரே மாதிரி பழுத்த பழத்துக்கும் பழுக்காத பழத்துக்கும் சேமாவே வெயிட் இருக்கு. அப்ப அந்த மாதிரி டைம்ல அதுக்கு அடுத்த ஸ்டெப்பான கலருக்கு போகுது கம்ப்யூட்டர். வெயிட்டை மட்டும் வச்சு கம்ப்யூட்டரால பண்ண முடியாது, அது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறப்ப அது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பான கலருக்கு போகுது. அடுத்த ஸ்லைட் அதான் பார்க்கலாமா? ஒன் சிங்கிள் ஃபீச்சர் டஸ் நாட் ஒர்க். இதனால இந்த ஒரு வெயிட் மட்டும் வச்சு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஒரு ஃபீச்சர் மட்டும் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நம்ம சொல்றோம் சரி இன்னொரு ஃபீச்சர் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க வந்து எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு 4 MCQ கொஸ்டின் கொடுப்பீங்க. அப்போ கம்ப்யூட்டருக்கு டவுட் வரும், தப்பான ஆன்சர் உங்கள்கிட்ட தரக்கூடாது இல்லை. ஸோ அந்த மாதிரி டைம்ல கம்ப்யூட்டர் ஆராய்ச்சி நிறைய விஷயத்த தேடி ஆன்சர் கொடுக்கும். கம்ப்யூட்டர் வெயிட்டை மட்டும் பார்க்குதுங்க. சரியா? 300 கிராம் மாங்கோவை டிடெக்ட் பண்ணி சரியா, அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா கன்ஃபியூஸ் ஆகுது, இது ராவா ரைட் பண்ணான்ட்டு. சாரி எனக்கு கொஞ்சம் ஃபீவர், அதனாலதான் இப்படி லேட் ஆகுது வீடியோலாம். சாரி கைஸ், நான் ரொம்ப சாரி கேட்குறேன். ஃபீவர்னால தான் நேற்று வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ நான் இன்னைக்கு Day 2 + Day 3 அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்காது. என்னால் என் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். ரீசன் வந்து என்னோட த்ரோட் ரொம்ப அடைச்சி இருக்கு. ஸோ அதனால தான். ஓகே, நம்ம இப்போ செக்ஷனுக்குள்ள போயிடலாம். கம்ப்யூட்டர் வந்து வெயிட்டை பார்க்குது. 300 கிராம் மாங்காய் டிடெக்ட் பண்ணுறா. நெக்ஸ்ட் அது ராவா ரைட் பண்ணிட்டு அதுக்கு தெரியல. அப்போ அது ஒரு ராங் ப்ரொடக்ஷனை உருவாக்குது. அது வந்து கன்ஃபியூஸ் ஆகி ஒரு தப்பான ஃபீச்சரை தப்பான ஆன்சரை உங்களுக்கு தருது. இப்போ நீங்கள் ChatGPT எடுத்துக்கோங்க. ChatGPTக்குன்னு ஒரு சாட் லிமிட் இருக்கு, டோக்கன்ஸ் பாங்க. அதை நான் வந்து அடுத்த ஜென் ஏஐ சொல்லி தரும்போது நான் சொல்லித்தரேன். அதுவும் நம்ம சொல்லி சீரியஸாக போடுவோம். நான் இப்போ சொல்லித்தரேன் எப்படின்னா, ChatGPT கிட்ட ஒரு டோக்கன்ஸ் இருக்கு. சரியா? நீங்கள் இந்த அளவுக்கு தான் யூஸர், அதாவது நான் ChatGPT கிட்ட இவ்வளோ வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராவா அது கொலாப்ஸ் ஆகி தந்த மெசேஜை ரிப்பீட் தரும். ஸோ அது நடக்குது. ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்ணுதுன்னா சேம் அதே கான்செப்ட்ல எங்கேயும் வருது. அது குழம்பி தப்பான ஆன்சர் தருது. ரைட்டா? ChatGPTல நம்ம சேட்டுக்குள்ளானதுக்கப்புறம். ஸோ இதே மாதிரி அதுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு அந்த விஷயம் தெரியலன்னு சொல்றதை விட ஏதாவது ஒரு தப்பான ஆன்சர் கூட கொடுப்பானே தவிர இது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவே மாட்டான். இதுதான் ஏஐயோட ஒரு பெரிய கேவலமான ஃபீச்சர். ஸோ அதை பற்றிலாம் நம்ம பார்க்க வேண்டாம். இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஃபீச்சர் அதுக்கு செட் ஆகலைன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப், ஆனால் அதுக்கு அடுத்தால என்ன ஃபீச்சர் இருக்கு? இப்போ நம்ம மேங்கோவே எடுத்துக்கலாம். வெயிட் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு கலர் அதுக்கு போகும். ஸோ இதுதான் அதோட ஃபீச்சர். இப்படிதான் மிஷின் லேர்னிங் ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்லைட் போகலாம். இப்போ கலர். இப்போ அடுத்த ஸ்லைட் நம்ம கலரை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. இந்த கலரில் இந்த கலர் வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணும். சரியா? இப்போ நமக்கு கலரும் தெரியும், ஆனால் கம்ப்யூட்டர் நம்பர் தானே. ஸோ அதான் இதை சொல்லுவேன். இப்போ 0னா எங்க இருக்கு? 0. ஓகே, 0னா பியர் கிரீன். சரியா? 1 அப்படின்னா 1னா பியர் எல்லோ. சரியா? இதெல்லாம் வந்து மோஸ்டா கிரீன். அப்போ 0.3னா மோஸ்டா கிரீன், 0.6னா கிரீனே எல்லோ. அந்த மாதிரி வேல்யூஸ் பிட்வீன் 0 to 1 ரெப்ரசன்ட். அதாவது இந்த 0ன்றது 0 இந்த இருக்கு, 1 இந்த இதுல இருக்கிறது ரெப்ரசன்ட் என்ன பண்ணுது அப்படின்னா
கிரீன்ல இருந்து இது கிரீன் தானே, கிரீன்ல இருந்து எல்லோக்கு எப்படி அது மாறுது அப்படின்றத அந்த ரைப்பனிங் ப்ராசஸ எக்ஸ்பிளைன் பண்ணுது. நல்லா பார்த்துக்கோங்க. இது கிரீன், இது எல்லோ. இதுக்குள்ளாடி நடக்கிறது என்னன்னா, இந்த கிரீன் கலர் எப்படி எல்லோ கலர் ஆகுது. அதாவது பழுக்காத பழம் காய் எப்படி, காயான பழம் எப்படி பழுத்த பழமா மாறுது. அந்த ப்ராசஸ் தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம கிட்ட ரெண்டு டீச்சர் இருக்கு. என்னது, வெயிட், கலர். இதை சொல்லி தரேன். இப்போ மேங்கோக்கு வெயிட் நம்பர், கலரு நம்பர், இந்த ரெண்டும் இருக்கு. சரியா, இந்த ரெண்டுக்குள்ளே நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம மிஷின் லேர்னிங் நமக்கு ஆன்சர், ஐ மீன் கம்ப்யூட்டர் நமக்கு ஆன்சர் பண்ணுறோம். இப்போ நம்ம கிட்ட ரெண்டு ஃபீச்சர் இருக்கு, வெயிட், கலர். இதை நம்ம கம்ப்யூட்டர்ஸை கொடுத்தோம்னா அதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்போ கரெக்டான அக்குரேட்டான ஆன்சர் கண்டிப்பா கம்ப்யூட்டர் தரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்லைட் போகலாம். என்னது, ஃபீச்சர் ஸ்பேஸ். ஓகே, இது வந்து கிராஃபிக்கல் ஐடியா, விஷுவலைசேஷன் டேட்டா. ஓகே, இப்போ என்ன கொடுத்தது, when we plot mangoes using both weight, x-rays and color or y-axis, each mango becomes point on the graph. This is called feature space. இது உங்களுக்கு வேணும்னா இந்த லைனை படிச்சுக்கோங்க. நாட் மச். உங்களுக்கு ஃபீச்சர் ஸ்பேஸ்னா என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து இதை கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், ரொம்பலாம் இம்பார்ட்டன் இல்லை, பட் உங்களுக்கு வேணும்ன்ற போது படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கிராஃபை பொறுத்தவரை எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நமக்கு என்ன, வெயிட், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க வெயிட். ஒய் ஆக்சிஸ் வந்து கலர். இதுக்கு கம்ப்யூட்டர் பிரிக்க முடியல, ஸோ அதை வந்து ரெண்டா பிரிக்கிறான். சரியா, நான் இதை வரைஞ்சிடலாம் பாருங்க. இப்போ இந்த சைட்ல வந்து எல்லோ, எல்லோனா என்னது, ரைட். ஓகே, இதுனா அது ரைட். சரி, அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் கம்ப்யூட்டர் வந்து ஒரு விஷயத்த பே பண்ணுது, அதாவது செப்பரேட் பண்ணிப்பாங்க. என்ன பிரிக்கும், பிரிச்சு மேக் பண்ணும். சரியா, அந்த விஷயத்த வச்சுதான் கம்ப்யூட்டர் ப்ரொடக்ஷன் அப்படின்றத ஒண்ணு பண்ணுது. ஸோ அந்த சைடு வந்து பாருங்க, இங்க ரா இருக்கு, இங்க ரைட் இருக்கு, நடுவுல அந்த டிசிஷன் பவுண்டரி இருக்கு. இப்ப புரியுதா நான் என்ன சொல்றேன்னா, தெளிவா சொல்றேன். இப்ப பாருங்க, கம்ப்யூட்டர் சீஸ் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கு அப்புறம் அது வந்து செப்பரேட்டர் லைன் ஒண்ணு, அதுதான் அந்த டிசிஷன் பவுண்டரி. டிசிஷன் பவுண்டரி வந்து செப்பரேட்டர் லைன், அதை மேக் பண்ணுது. அதுல இப்போ என்னெல்லாம் இதா இருக்கு, காமனா இல்லை அப்படின்றது பிடிக்குது. இந்த டிசிஷன் பவுண்டரி அப்படின்னா செப்பரேட்டர் லைன். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க்காக கேட்கலாம். அதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் என்னன்றதை தெளிவா ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அதோட சிமிலாரிட்டிஸா பிரிக்குது. ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டிஸா ஃபர்ஸ்ட் பார்த்து பிரிக்குது. நெக்ஸ்ட் இப்போ நான் படிக்கும்போது இந்த மாதிரி லைன் வச்சு படிச்சேன். சரியா, இப்போ வந்து இந்த பார் சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் படிக்கும்போது லைன் வச்சு பார்த்தேன். இந்த சைடு லெஃப்ட் சைட்ல லைன் இருக்குல்ல பச்சை கலர், அது வந்து ரைட், இந்த கீழே இருக்கிறது அந்த மாதிரி நான் கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்குமான சிமிலாரிட்டிஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் சேமா இருக்கு, இதெல்லாம் சேமா இல்லை, எல்லாத்தையுமே அது ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செப்பரேட்டர் லைன் அந்த அப்படின்னா டிசிஷன் பவுண்டரி. நான் செப்பரேட்டர் லைன் படிச்சு இங்க டிசிஷன் பவுண்டரின்றது. ஸோ நான் ரெஃபர் பண்ண புக்ல அது மாதிரி இருக்கு. சரிங்களா, இப்போ நான் பவர் பாயிண்ட் போறேன். சாரி, நான் வந்து வரைஞ்சு வந்துட்டேன். நான் படிச்சது எப்படி அப்படின்றத நான் வந்து வரைஞ்சுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் டீச்சருக்கு சொல்லியாச்சு. சென்டர்ல ஒரு லைன் கொஞ்சம் குழந்தை இருக்கு, லைன் நேரா இந்த சைட்ல இருக்கு இல்லையா, இது வந்து ரா, இது ரைட். இந்த சைடு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ரா, இந்த சைட்ல இருக்கிறது ரைட். அந்த மாதிரி நான் படிச்சேன். அதை வந்து செப்பரேட்டர் லைன் சொன்னாங்க. டிசிஷன் பவுண்டரி இங்க சொல்லிருக்கு, ரெண்டுமே சேம் தானா எனக்கு தெரியல, ஆனா இங்க வந்து சேம் தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப சேமா தான் இருக்கும். ஓகே, இப்போ என்னன்னா புட்டிங் ஆயிட்டு இருக்கேன். ஸோ என்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றதான் இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க, கீழே என்ன படிச்சிருக்கீங்க, இப்பதான் டிசிஷன் பவுண்டரி அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க இதை படிச்சீங்கன்னா கம்ப்யூட்டர் எந்த ரூல்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கா. டிசிஷன் மேக்கிங் வந்து கொஞ்சம் முக்கியமான இது செப்பரேட் லைன்.
அது கொஞ்சம் முக்கியமான விஷயம். அதை நீங்க நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. இப்போ சீரியஸா போடுறதுனால அதை மட்டும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் இப்போ ஒரு 2 மார்க்குக்கு எப்படி சொல்லி தர முடியுமோ அதை சொல்லிட்டேன். நான் சொல்லி தந்துட்டேன். இதுதான் இதை நீங்க கொஞ்சம் அது பேட்டர்னா மேக் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து கலெக்டர் ட்ரைனிங் நமக்கு சிஸ்டமுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன் ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்னை லேர்ன் பண்ணி அடுத்தால மாடலாக அதை ஸ்டோர் பண்ணிட்டு நியூ லாங்குவேஜை அதை கொடுத்து இவ்வளோ தான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? சாட்ஜிபிடி இருக்குல்ல, இந்தியாவில் ஃப்ரீயாக சாட்ஜிபிடி ஜெமினியெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுத்துருக்காங்க? நம்ம அவங்கள ட்ரைனிங் கொடுக்குறோம் ஏஐக்கு. ஸோ அதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இது சும்மா ஒரு ஃபன் ஃபேக்ட் மாதிரி சொன்னோம். நம்ம கான்செப்டில் அது இல்லை. இப்போ என்னன்னா கலெக்ட் ட்ரைனிங் டேட்டா. நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். நம்ம ஒரு விஷயத்த இப்போ மாங்காவை பற்றி நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுட்டு கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் அது அந்த இதில் இருந்தால் அது ட்ரெயின் ஆகுது. அதுதான் ட்ரைனிங் டேட்டா. நெக்ஸ்ட் பேட்டர்னை லேர்ன் பண்ணி இந்த டிசைன்ல இந்த மாடல்ல தான் இருக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் மாடலை ஸ்டோர் பண்ணி அது சேவ் பண்ணி அதோட மைண்ட்ல. அதுதான். ஓகே, இப்போ நான் எல்லா ஸ்லைடையும் நான் சொல்லி வந்துருக்கேன். இப்போ பார்த்துக்கல விஷுவலைசேஷன் இந்த டேட்டா. நெக்ஸ்ட் என்ன டிசிஷன் பவுண்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அது டிசிஷன் பவுண்டரி எல்லாமே இந்த டிசிஷன் பவுண்டரி நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் புல் பண்ணி புதுசாக நம்ம மேக் பண்ணுறோம்ல, அப்போ புதுசாக அது நம்ம ஸோ இது நான் இந்த வீடியோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு பிபிடியை மேக் பண்ணியிருக்கேன். பட் ஆல்சோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன் அப்படின்னா கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக. ஸோ இப்போ வந்துட்டு டே 2 கோல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ paradigms of machine learning, சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் கிளாசிஃபிகேஷன், ரிகர்ஷனில் லீனியர் ரிகர்ஷன், ரிஜிட் லாஸோ ரிகர்ஷன். இவ்வளவும் வந்துட்டு நான் இந்த வீக்கில் வீடியோ போட்டுறேன். ஸோ இன்னைக்கு வாட் இஸ் எம்எல் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி இன்னைக்கு எம்எல்னா என்னன்னு சொல்லி தந்தேன். மிஷினுக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் செய்ய கற்றுக் கொடுக்குறது, அதுதான் மிஷின் லேர்னிங். ஸோ அது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை சொல்லுவேன், சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி பிபிடியில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் ஆல்சோ சொல்கிறேன், ரியல் லைஃப் ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்ல. ஸோ நான் அதுக்காக இப்போ நான் வந்துட்டு ஒரு மேங்கோ இருக்குல்ல, அதுதான் நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மேங்கோவை எப்படி மிஷின் கண்டுபிடிக்குது அப்படின்றது. போன இதில் நான் உங்களுக்கு ஒரு குட்டி சம்மரியாட்டு நான் இதை பற்றி சொல்லிடுறேன். ட்ரீஸை எப்படி கண்டுபிடிக்குது மிஷின் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் மேங்கோவுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ரா மேங்கோ அண்ட் ரைப்பன் மேங்கோ, ரானா பழுக்காத பழம், ரைப்பன்னா பழுத்த பழம், இஸ் கிவன் டு கம்ப்யூட்டர் டு ஃபைண்ட் த கரெக்ட் ரா மேங்கோ. கம்ப்யூட்டர்கிட்ட 2 மாம்பழத்தை கொடுத்து அதில் எது கரெக்டான பழுத்த மாம்பழம் அப்படின்றத கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கம்ப்யூட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் செகண்ட் கொஸ்டின். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் we are giving mango any of the feature to computer in numbers. ஓகே, இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்கிட்ட மேங்கோவுக்கு தனி ஃபீச்சர்ஸ் இருக்கும்ல, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கலாம், வெயிட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம், கலரை வச்சு கண்டுபிடிக்கலாம், நிறைய விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம், ரைட்டாக. ஸோ அதில் ஏதோ ஒரு விஷயம், இப்போ வெயிட்னா வெயிட் எடுத்துக்கோங்க. வெயிட்டை கம்ப்யூட்டருக்கு நீங்கள் நம்பர்ஸ் மூலயமா சொல்கிறீங்க, சரிங்களா? நம்பர்ஸ் மூலயமா சொல்கிறீங்க. இப்போ வெயிட்டை விட்டுட்டு கலர் எடுத்துக்கோங்க, கலரை கம்ப்யூட்டருக்கு நம்பர்ஸ் மூலயமா சொல்கிறீங்க. அதை எப்படி கற்றுக் கொடுக்குறது, ஸோ அதை பற்றி தான் நாம் பார்க்குறோம். சம் இன்ஃபர்மேஷன் we have to collect and give to computer. புரியுதா? நீங்கள் நிறைய இல்லை, கொஞ்சம் 2-3 மாங்காக்குன்ட்டு இருக்க தனியான ஃபீச்சர்ஸை எடுத்து கம்ப்யூட்டருக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. ஒரு ஃபீச்சர்னாலும் சரி. ஓகே, இப்போ நான் இந்த பார் சார்ட்டுக்காக தான் நான் வந்து இப்போ இதை வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறது. ஓகே, இப்போ நான் ஒரு
லைன் போட்டிருக்கேன்னா அதுக்கு மேலே இதை வந்து மேங்கோவா நீங்கள் இமேஜின் பண்ணிடுவாங்க சரிங்களா. இப்போ இது வந்து 50 கிராம்ஸ் இருக்குது. இதில் ஒரு மாங்காய், இது ஒரு மேங்கோ தான். ரைப்பன்னா நான் என்ன சொன்னேன், பழுத்த பழம் சரியா. ரானா பழுக்காத பழம். இப்போ பழுத்த பழம் இருக்குது, இது ஒரு பழம், இது ஒரு பழம், இது ஒரு பழம், இது ஒரு பழம் அப்படி இருக்குது சரியா. இதை நான் வந்து 50 கிராம்ஸுக்கு வச்சுக்கிறேன். இந்த பழத்தோட வெயிட் வந்து 125 கிராம். இந்த பழுக்காத பழத்தோட வெயிட் வந்து 600 கிராம். அப்படி நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். பழுக்காத பழம் 500 கிராம்ஸ் இருக்குமாலாம் எனக்கு தெரியல, நான் சும்மா போட்டிருக்கேன். இப்போ நான் வெயிட்டு தான் கண்டுபிடிக்கிறேன். வெயிட்டுன்றது அதோட ஒரு ஃபீச்சர். மாங்காய்க்கு நிறைய ஃபீச்சர் இருக்கா, அதில் ஒரு ஃபீச்சரான வெயிட்டை நான் எடுத்து எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ இந்த பழுத்த பழம் இருக்கா, ஆமாம் பழுத்த பழம். பழுத்த பழத்துக்கு நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், பழுக்காத பழத்துக்கு நான் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் போட்டிருக்கேன் சரியா. இப்போ பழுத்த பழம் இந்த இதில் இருக்குது, பழுக்காத பழம் இந்த மாதிரி இருக்குது. அப்படின்ற இந்த ஒரு ஃபீச்சரை வச்சு நம்மளால் மாங்காவோட தன்மையை நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது சரியா. இந்த ஒரு குட்டி ஃபீச்சரை வச்சு மாங்காய் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்ன்றதை கம்ப்யூட்டரால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஒன்லி த வெயிட் வி கான் டிசைட். அதாவது வெயிட்டை மட்டும் வச்சு நம்ம மாங்காவை டிசைட் பண்ண முடியாது. நம்ம யூஸருக்கு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் நிறைய ஆராய்ச்சி ஆன்சரை கொடுக்கணும், அவுட்புட்டை கொடுக்கணும். ஸோ வி கேன் கோ வித் கலர். நம்ம கலரையும் கொடுப்போம். ஃபஸ்ட்டு டைம் கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு சொல்ல முடியாது, 2-3 விஷயத்த நம்ம கம்ப்யூட்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ வெயிட்டை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், வெயிட்டை மட்டும் வச்சு கம்ப்யூட்டருக்கு சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு கலருக்கு போகிறோம். கலருக்கு நான் இந்த மாதிரி ஒரு பார் சார்ட் போடுறேன் சரியா. ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ ஒரு பார் சார்ட் போட்டிருக்கேன். இதில் வெயிட்டுன்னு போட்டிருக்கேன், இதை வந்து கலர்னு நான் போட்டிருக்கேன் சரியா. இதை கலர்னு மார்க் பண்ணியிருக்கேன், இதை வெயிட்டுன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த சைடில் இருக்கிறத 15 போட்டிருக்கேன், இந்த சைடை 500 போட்டிருக்கேன். அதாவது வெயிட் வந்து ஸ்டார்டிங் 50 இருக்குது. குட்டி குட்டி மாம்பழம் இருக்குல்ல, குட்டி மாம்பழத்துக்கு 50, பெரிய மாம்பழத்துக்கு 500 அந்த மாதிரி நான் போட்டேன் சரியா. இப்போது கலர் ஸ்டார்டிங் வந்து 0 இருக்குது, எண்டிங் வந்து 0.75 இருக்குது சரியா. இந்த சைடில் அதாவது இதான் சென்ற இந்த சைடில் இங்கே இருக்க மாம்பழம் எல்லாமே வந்து பியூர் க்ரீன் பச்சை கலரில் இருக்கும். பழுத்த பழம், பழுக்காத பழம் பச்சை கலரில் இருக்கும், பழுத்த பழம் எல்லோ கலரில் இருக்கும். அதுதான் கொடுத்துருக்கு சரியா. இதே அப்படி பிரிச்சுக்கணும். இது பிரிக்கணும்னா அதை மட்டும் நம்ம அப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ பழுத்த பழம் க்ரீன் கலரில் இருக்கும், பழுக்காத பழம் மஞ்சள் கலரில் இருக்கும். அதான் கொடுத்துருவோம். இப்போ இந்த இதுலேயே நிறைய பழம் இருக்குது, இதுலேயே நிறைய பழம் இருக்கும் சரியா. நான் அதெல்லாம் போடலை. ஸோ இங்கே ஒரு பழத்தை எடுத்துக்கிறேன் சரியா. இந்த பழத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த இருக்க பழம் இது ஒரு பழம் தானே, இது ஒரு மாம்பழம் தானே. இந்த இப்படி ஒரு லைன் போட்டேன், இப்படி ஒரு லைன் போட்டேன் சரியா. இந்த பழத்தோட வெயிட்டு 300ன்னு வைங்களா. நீங்கள் இமேஜின் தான் பண்ணியிருக்கீங்க 300 அப்படின்னா. இப்போ இது எந்த சைடில் இருக்குது, பியூர் எல்லோ சைடில் இருக்குது. அப்போது 1/4 எல்லோ. க்ரீனும் இருக்குது, க்ரீன் வந்து 1/4 இல்லை, அதாவது 3/4 பங்கு எல்லோ, அரை பங்கு க்ரீன். அந்த மாதிரி வெயிட் வந்து 300. ஸோ இங்கே இந்த லைனை பாருங்கள், 0லேருந்து 1க்கு மூவ் ஆனால் பச்சை கலர் ஃபஸ்ட்டு அது இங்கே தான் இருந்தேன். அந்த இந்த பழம் இருக்குல்ல, இது வந்து இதில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படி மூவ் ஆகிட்டு அங்கே போய் நிற்குது சரியா. 0லேருந்து மூவ் ஆச்சு அப்படின்னா க்ரீன் கலர் வந்து எல்லோ கலராக டேர்ன் ஆகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வெயிட் போடணும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கலர் ஃபஸ்ட்டு கலர் ஆட் பண்ணணும். இப்போ வெயிட் ஆட் பண்ணியிருக்கோம், இந்த கலரையும் ஆட் பண்ணியிருக்கோம், வெயிட்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கிடைக்கல, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஒரு கரெக்டான ஃபுல் ஆன்சர் கிடைக்கல, பட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். அதே பார் சார்ட்டை தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ப்ளிட்டர், கோட் ஸ்ப்ளிட்டர் சரியா. இது பேர் வந்து கோட் ஸ்ப்ளிட்டர். இந்த ஸ்ப்ளிட்டர் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து எல்லோன்னா என்ன சொன்னேன், ரைப்பன் பழுத்த பழம். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே என்னது, க்ரீன்னு பழுக்காத பழம். பழுக்காத பழம்லாம் இந்த சைடு இருக்குது, பழுத்த பழம்லாம் அந்த சைடு இருக்குது. அந்த மாதிரி நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு சரியா. எப்படி கிடச்சிச்சு, கோட் ஸ்ப்ளிட்டர் மூலயமா நமக்கு கிடச்சிருக்கு சரி. இதான் if we got that code splitter, that splitter tells ripen or raw mango. நமக்கு அந்த கோட் ஸ்ப்ளிட்டர் கிடச்சிச்சுன்னா அது ரைப்பன் ஆர் ரா மாங்காவா அப்படின்றத சொல்லணும் சரி. what we get from this, இதில் இருந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கல, இதில் இருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு. if computer got new code
அதாவது கம்ப்யூட்டருக்கு ஒரு புது மாம்பழம் கிடைச்சது. இந்த இதை விட்டுருங்க. அடுத்த அதாவது நான் கம்ப்யூட்டருக்கு இவ்வளோ நேரம் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் சரியா, இதை கொடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு யூசர் வராரு வந்து இது மாம்பழமா பழுத்த பழமா பழுக்காத பழங்கள் கேட்டார் அப்படின்னா நான் கொடுத்தேன், நான் சொல்லி கொடுத்த விஷயத்தை வச்சு அந்த மாம்பழம் பழுத்ததா பழுக்காததான்னு கம்ப்யூட்டரால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். இதுதான் விஷயம். ஹவு இட் வில் ஃபைன். இதுதான் நான் சொன்னேன். எப்படி அது கண்டுபிடிக்கும் அப்படின்றத தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து ஒரு ஓவர்வியூ கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு இட் வில் புட், அதாவது பார் கிராஃபை அது போடும் சரியா. அடுத்த ஸ்டெப்பாக கோட் ஸ்ப்ளிட்டர் பண்ணும். எப்படி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார் சார்ட்டை போடும். அடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து வெயிட்டு சரிங்களா, அந்த வெயிட்டை கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார் சார்ட் போட்டு அதோட வெயிட்டு கலரை கண்டுபிடிக்கும். அடுத்த ஸ்டெப்பாக அந்த கோட் ஸ்ப்ளிட்டர் போடும். கோட் ஸ்ப்ளிட்டர் போட்டு என்ன பண்ணும், ஃப்ரம் திஸ் இஃப் வி டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் மேங்கோ மீன்ஸ் நமக்கு ஃபஸ்ட்டு அந்த வெயிட்டு இந்த இருக்க வெயிட்டு கலரு இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும் சரியா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அது வெயிட்டே தான் போகும். வெயிட்டை வச்சு அதால் கண்டுபிடிக்க முடியலைன்னா நெக்ஸ்ட்டு கலர் வெயிட்டையும் கலராக சேர்த்துக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக அந்த கோட் ஸ்ப்ளிட்டர் இருக்குல்ல, கோட் ஸ்ப்ளிட்டர் வரும் சரி. அதுலேயே அது ஃபைனல் பண்ணி, அதாவது இந்த ஸ்டெப்லேயே அது மோஸ்ட்டாக ஃபைனல் பண்ணிடும். அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாதுன்ற போது தான் இங்கே வரும். இங்கே வரும்போது அது கன்ஃபார்மே பண்ணிடும். அவ்வளோதான். ஸோ இந்த இதை வச்சு செகண்டில் வர யூசர், தேர்டில் வர யூசர் எல்லார்ட்டையுமே வந்து அது கரெக்டான இது மாங்காய் பழுத்த பழமா பழுக்காத பழமா அப்படின்றத சொல்லும். ஸோ இவ்வளோ தான் பேச இந்த வீடியோ. நான் பிபிடியும் அட்டாச் பண்ணியிருக்கேன், இதுவும் பண்ணியிருக்கேன். நான் பிபிடி ப்ளஸ் இந்த ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த வீடியோ முடியும் போது இந்த எம்எல் சீரீஸ் முடியும் போது நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். டெலிகிராம் குரூப்பில் இருக்கும், ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ see you in the next video. Bye.